அத்தனை ஒரு கொடுமையான வாழ்க்கை. ஏன் மற்றவங்களை விட்டுருங்க, ஒரு சாமானிய மனுஷனை விட்டுருங்க, அவங்களுக்கு வந்து இந்த வழி தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இது புதுமையாக இருக்கலாம். ஆனால் வழி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க? இந்த அலுவலகம் இல்லைன்னா எனக்கு இந்த அடையாளம் அங்கீகாரமே கிடச்சிருக்காது. பிரபாம்மா, ரீமா, சுபிக்ஷாக்கா இவங்க 3 பேர் போராடி தான் இடைப்பாலினத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டப்ப, நீ உறுதியாக இருக்கியா அப்படின்னு சொன்னப்போ, நீ போராட உறுதியாக இருக்கியான்னு கேட்டப்போ, உறுதியாக இருக்காமா அப்படின்னோடனே எனக்காக அவங்க 3 பேர் போராடி இந்த அங்கீகாரத்தை பெற்று தந்தாங்க. வேறு யார் பண்ணாங்க? இன்னைக்கு நான் கெசட்டில் இடைப்பாலின் மட்டும் போதாது, இடைப்பாலினத்தில் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்கம்மா, ஆண் பெண்ணுன்னு வரணும்மா அப்படின்னு நான் வந்து பிரபாம்மா கிட்ட சொன்னேன். உடனே பிரபாம்மா வந்து சரிதான் இல்லை நீ சொல்கிறது அப்படின்னாங்க. ஆமாம்மா, நீங்கள் இதுக்கான வழி எனக்கு சொல்லுங்கம்மான்னொன்னே அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி தமிழக அரசு வந்து ₹1 செலவு பண்ணாமல் நம்ம அங்கீகாரத்தை பெறதுக்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நான் கெசட் ஆஃபீஸ்க்கு போனேன், அவ்வளோ மரியாதை, அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அவ்வளோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண், எனக்கு இப்படி தான் என்னோட அங்கீகாரம் வேணும்னு நான் கேட்கும்போது அதற்கான ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான எல்லா ஆவணங்களும் நான் சமர்ப்பித்தேன். அழகாக வந்து அது எப்படி பண்ணணும்னு இன்றைக்கி வந்து அந்த அங்கீகாரத்தை என் கையில் அவர் தூக்கி ராம் பிரசாத் சார் கொடுக்கும்போது, இந்த சந்நியாசம் எல்லாத்தையும் கடந்தது தான் சந்நியாசம், அப்போ கூட என் கண்ணில் வந்து அந்த கண்ணீர் வந்துச்சு.